ஏன் தெரியுமா, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருந்து எனக்கு பாதுகாப்பா எப்பவும் எங்க அண்ணன் எனக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் எங்க இருந்தாலும் காப்பாத்திரும்னு எனக்கு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. என் மனசுக்குள்ள இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே நான் அண்ணன் மேல வச்ச நம்பிக்கையால வந்தது. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நான் அண்ணனை தாண்டி எதுவும் யோசிச்சதே இல்லாட்டி நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். எனக்கு அம்மா, அப்பா, ஃப்ரெண்டு, குரு எல்லாமே அண்ணன் தான். ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறேன், நானு அண்ணன் தான்ட்டு. அண்ணன் எனக்குள்ளதான் இருக்கு. சோ தோணலட்டு. அண்ணன் படிக்க வச்சு வேலைக்கு போக சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி கல்யாணத்தையும் அதே பண்ணி வச்சிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நிஜமாதான் சொல்றியா? உன் மனசுல வேற யாருமே இல்ல? சத்தியமா இல்லட்டி. சொல்ல போனா நான் இது வரைக்கும் சாமி கிட்ட வச்ச பிரார்த்தனையிலேயே பெரிய பிரார்த்தனை என்னன்னு தெரியுமா? சாமி, தயவு செஞ்சு எந்த காலத்திலயும் எனக்கு காதல் வராம பாத்துக்கங்கிறது தான். ரொம்ப சிம்பிள் டி. இப்படி யாரையாவது எனக்கு பிடிச்சு போய் அவனை அண்ணனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா வேணாம். அப்படியெல்லாம் என் அண்ணனுக்கு பிடிக்காத எவனும் எனக்கு வேணாம். யாரையாவது நான் லவ் பண்ணி தொலைச்சிட்டா அண்ணனுக்கு நான் செய்யற நம்பிக்கை துரோகம்னு என் மனசுல பதிஞ்சு போச்சுட்டு. ஒருவேளை நீ யாரையாச்சும் லவ் பண்ணி உங்க அண்ணன் நிச்சயமா கட்டி வச்சிரும். அண்ணனுக்கு பிடிக்கலனாலும் கட்டி வச்சிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அது மனசுல ஒரு வலியோட இருக்குமே, அதுக்கு நான் காரணமா இருக்கலாமா? அந்த மாதிரி ஒரு வலிய என் அண்ணனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இல்லட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாம். எங்க அண்ணன் வெளியே போய் பெருமையா சொல்லணும், என் தங்கச்சிக்கு நான் பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ள இவன் தானே நிம்மதியா இருக்கணும். அம்புட்டுதான் என் ஆசை. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அண்ணனுக்கு என்னால ஒரு அவமரியாதை, ஒரு சடவு எது வந்தாலுமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஏன்னா அண்ணன் தாண்டி என் உசுரு. நீ கேட்ட, நான் பதில் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் பேசலட்டி. பேசினா நான் அழுதுருவேன். தங்கச்சிங்க அழுதா எங்க அண்ணனுக்கு பிடிக்காது. நான் வாரண்ட்டு. பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? டேய், என்னடா உன் தங்கச்சி இப்படி இருக்கா? இந்த அளவுக்கு ஒருத்தி கூட பிறந்த அண்ணன் மேல பாசம் வச்சிருப்பாளா என்ன? என் தங்கச்சிக்கு வச்சிருப்பாளுல. அவளுக்கு நான் தான் ஜாமி. எனக்கு அவளுக்கு தான் உலகமே. வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? என்னமோ பிரசவ வார்டுல குழந்தை எப்ப பிறக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிற தகப்பனாட்டம் இங்கனையும் அங்கனையும் நடந்துகிட்டு இருக்க. நீ வேறக்கா, நாம ஏதாவது முக்கியமான விஷயம் பேசும்போது எப்ப பாரு வீட்டுக்குள்ளாரியே இருந்துகிட்டு என் உசுர வாங்குவா இந்த ஒத்த ஓட்டு.
இன்னைக்குன்னு பார்த்து எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அதான் எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு கிடக்கேன். அவனை எதுக்குல இப்ப தேடுற? அக்கா, உனக்கு ஒண்ணுமே ரோசிக்க தெரிய மாட்டேங்குதுக்கா. இப்ப நான் சொல்லுது கேளு. சொல்லு. ஒரு பக்கம் அந்த வெறும் பைய சம்முவோம் அந்த கௌதம் பயலுக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு கூட்டு போய் கடையில உட்கார வச்சிருக்கான் இல்லையா? அதான் ஊருக்கே தெரியுமேல. அதே நேரம் இந்த வீட்டு ராட்சசிங்க உன்னைய சொல்லல, இந்த பாக்யம் இசக்கி இவங்களே சொன்னேன். அங்கிட்டு பரணி, அந்த ரத்னா, அந்த வீணா போன வைக்குண்டான், எல்லாருக்கும் என்ன ஆசை? வேற என்ன, உன் வீட்டு சொத்தை அப்படி சிந்தாம செதறாம அள்ளிக்கணும் தான். அதான் அந்த சோடப்புட்டிய அவளுக்கு எப்படியாவது கட்டி வச்சிடணும்னு ஆசை, அதானே? இதுவாச்சும் உனக்கு விளங்கிச்சே. இப்ப இந்த ராட்சசிங்க 2 பேரும் அந்த வெறும்பைய கடைக்கு போய் தகராறு பண்ணிட்டு வந்துட்டாளுங்க. அந்த வீட்டுல பரணி, அந்த கலட்டு பைய, ரத்னான்னு 3 பேருமா சேர்ந்து வெறும்பைய சம்முவ மனச மாத்த பாப்பாங்க இல்லையா? சரியில, அதுங்க எப்படியாச்சும் மாத்தத்தான் முயற்சி செய்யும். ஆனா இவ மனசு மாறணுமே. அடி மேல அடி வச்ச அம்மிக்கல்ல மட்டும் இல்ல, ஆனை கூட நகர்ந்துடும். இந்த சம்மோ எம்மாத்திரம் சொல்லு. இல்ல, அப்ப மாறிடுவான்னு சொல்லுதியா? மாத்திடுவாங்கன்னு சொல்லுதேங்கா. ஐயோ ஆத்தி, அவன் மட்டும் வீராவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான்னா அந்த சிவவால ஈன்னு இழிச்சுக்கிட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவான். இப்ப புரியுதா இதுல இருக்குது ஆபத்து என்னன்னு? இல்ல சௌந்தரம், இத பாரு, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லல. இப்போ இந்த பிரச்சனைக்கு நீ என்ன தலை செய்ய போற? ஆத்தா, ஐயாவுக்கு கம்ப்யூட்டர் மூளை என்னத்தையாவது இந்நேரத்துக்கு யோசிச்சு வச்சிருப்பாரு. கேளுங்க, இப்ப சொல்லுவாரு. அதுக்குத்தான் இப்ப நான் சிவபாலனை தேடுதேன். அவனை தேடி என்னலே ஆக போகுது? அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த சம்முவ பையன் எங்க வந்து நிப்பான்? இந்த ஒத்த ஒட்டுக்கிட்ட தானே என் தங்கச்சியை கட்டுக்கேன்னு சொல்லுவானா இல்லையா? ஆமா. அந்த சம்முவ மனசை நம்ம மாத்த முடியாதுக்கா. ஆனா இந்த ஒத்த ஒட்டு அப்பப்ப கோவப்பட்டாலும் அவன் லைட்டா முட்டாள் தான்க்கா. அவன் மனசை நம்மளால கரைச்சிட முடியும். முக்கியமா நான் அவன் மனசை கரைச்சிடுவேன். ஆஹா ஆஹா ஆஹா, ஐயோ, அந்த சம்மு வெட்டி பைய அங்கிட்டு சுத்தி வந்தா நீ இப்படி ஒரு கேட்ட போட்டுறிய? ஆத்தா, நான் சொன்னல. ஆமா ஆமா. அந்த ஒத்த ஓட்டு வந்த உடனே அந்த சம்மு மண்டையை கழுவுறதுக்கு முன்னாடி நான் அவன் மண்டையை கழுவி விட்டுருவேன். நான் ஏத்தி விடுறதுல அவன் வீராவே தேவையில்லைன்னு வந்து நிக்குதானா இல்லையான்னு நீயும் பார்க்கத்தானே போகுதே. சூப்பர் சூப்பர், பிரமாதம் போ. இல்லை, இவன் கலெக்டருக்கு பரீட்சை தானே எழுதியிருக்கான். என்ன கலெக்டர் வேலையவா பார்க்கான்? எதுக்கு இவ்வளவு லேட்டா வருதான்? வந்துருவான்டா. அவன் வேலை இல்லாம இருக்கான் தான், அதுக்காக அவனுக்கு வேலையே இருக்காதா? திடீர்னு தானே ஃபோன் பண்ணி வாடான்னு கூப்பிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நீ பொறுக்க மாட்டியா? எதுக்கு எடுத்தாலும் இவனுக்கு அவசரம் தான். ஆமா. ஹாய் அத்தா. என்னடா வேலையா இருந்தியா? ஆமாக்கா, அம்மாவோட சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு அம்மா வீட்டில் விட்டு அப்படியே வந்துட்டேங்க்கா. லேட் ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. டீ சாப்பிட்றீங்களா? மாப்பிள்ளையா? என்ன மாமா, என் பேர் மறந்து போச்சா என்ன? வழக்கமா பேரை சொல்லி தானே கூப்பிடுவீங்க. அப்படி இல்லை மாப்பிள்ள, எப்படி இருந்தாலும் முறைக்கு பார்த்தா நீ எனக்கு மாப்பிள்ள தானே, அதனால தானே கூப்பிட்டேன். திடீர்னு பார்த்து கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குல்ல. சொல்லுக்கா, எதுக்காக வர சொன்ன? அத்தான் வேற இருக்காக, என்ன விஷயம்? நீயே கேளு. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். வீராவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நினைக்க என்னக்கா இருக்கு? என்னோட கசின் நல்ல படிப்பா, நல்ல பொண்ணு, அவளுக்கு என்ன? உனக்கே தெரியும், வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கீங்களா?
பார்த்தாச்சுன்னு சொல்லுக்கா. இல்லடா, இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இப்ப அதுக்கு என்னக்கா? இத பாரு, முகத்துக்கு நேராவே கேக்குறேன். எனக்கு, மாமாவுக்கு, ஏன் நம்ம ரத்னா கனிக்கு கூட வீராவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ஆசை. அம்மாவோட ஆசைய பத்தி கேட்கவே வேணாம். அதான்டா கேக்குறேன், வீராவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? அப்படின்னா அப்பா சொன்னது உண்மைதான் போல இருக்கு. அதான் நம்மளை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. மா மா இளைய சிவபாலா, உன் அம்மையும் இந்த இசைக்கையும் சேர்ந்து டெய்லர் கடைக்கு போயிருக்காங்க. என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, நான் போய் படிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, எங்க ஓடுத? ஒரு நிமிஷம் இப்படி வாழ. என்ன வேணும்? வாழை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காரு. அப்ப ஆசையா கூப்பிடுறான்ல, வாடி கண்ணு வந்து உட்காரு. என்ன விஷயம்? ஆமா, இந்த சம்முவம் வீராவுக்கு அந்த ஏஎஸ்பி மவன் கௌதம்க்கு பேசியே முடிச்சுட்டானாமே. உனக்கு தெரியுமா அது? அதை பத்திலாம் கேட்டுக்கிறதே இல்லை. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பரணி உன்கிட்ட பேசினாளா? அக்கா 1000 விஷயம் பேசும். உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்லலே, சமூகத்துக்கு அந்த கௌதம் தான் மாப்பிள்ளைன்னு தோணி போயிடுச்சு. ஆனா உன் அக்கா என்னடா விடாம அந்த வெறும் பையில நச்சரிச்சுக்கிட்டே இருக்காளாமே. ஏன் என் தம்பிக்கு வீராவை கட்டி கொடுத்தா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காளாம். எங்க அக்காவுக்கு வேற வேலையே இல்லை. இல்லே, உன் அக்கா உனக்காக அவன் காலை பிடிக்காத குறையா அதை வெறும் பையில கெஞ்சிக்கிட்டே இருக்காளாமே. இது யாருக்காக? உனக்காக தானே. அக்காவை இந்த மாதிரிலாம் யார் செய்ய சொன்னா? கொஞ்சம் கூட அறிவே இருக்காது. என்ன செய்ய, அவளுக்கு பாவம் உன் மேல பாசம், உன்னைய விட்டு கொடுக்க மனசு இல்லை. அதான் உனக்காக அந்த வெறும் பைய காலை பிடிக்கா. உன் அக்கா தொந்தரவு தாங்காம அந்த சண்முக பைய உன்கிட்ட தான் வந்து பேசுவான். என்கிட்ட என்னத்த பேசணும்? அந்த ஏஎஸ்பி மாமன் கௌதமுக்கு வீராவை கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா உன் அக்கா நம்ம பரணிக்காக, அவ முகத்துக்காக சும்மா ஒரு பேச்சுக்கு உன்னைய வந்து பாப்பான். பரணி முகத்துக்காக உன்கிட்ட வந்து ஏன் தங்கச்சியை கட்டிக்கிறியான்னு கேட்பான். நீ என்ன சொல்லுவ? வரட்டும், பார்த்துக்கலாம். அந்த வெறும்பைய சம்முவும் உன் அம்மையும் உன் மைனியும் வீராவை பொண்ணு கேட்டு போனப்போ அவன் என்ன செஞ்சான்? செருப்பால அடிக்காத குறையா உன் அம்மைய அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. சிவபாலா, இந்தாரு அவன். சிவபாலா, உட்கார்ல, உட்கார். அவன் உன்கிட்ட வந்து வீராவை கட்டிக்கிட்டியான்னு சும்மா கேட்பான். நீ ஓப்பனா சொல்லிடு. எதுக்கு நீயும் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு காட்டிக்கிட்டு? எனக்கு வீரா வேண்டவே வேண்டான்னு சொல்லிடு. இதுக்குதான் நேத்து அப்பா அப்படி பேசினாரா? டேய், உன்கிட்ட தான் கேக்குறேன், உனக்கு சம்மதமா இல்லையா? அதை ஏன்க்கா என்கிட்ட கேக்குற? டேய், உன்னோட கல்யாணத்துல உன்கிட்ட விருப்பத்தை நான் சம்மதிச்சா? அப்போ அந்த மளிகை கடையில் ஒருத்தர் நிக்க வச்சிருக்கீங்களே, அவன் என்ன செய்ய போறீங்க? இல்லை, அதை நாங்க பார்த்துக்கிட்டு தான். இப்போ உங்ககிட்ட என்ன கேட்காவ? உனக்கு விருப்பமா இல்லையான்னு தானே கேட்குதாவ? அதுக்கு என்னன்ட்டு பதில் சொல்லு. வீரா கிட்ட கேட்டீங்களா தான்? இல்லை, உன் விருப்பம் என்னல அதை சொல்லு. வீரா என்ன சொன்னான்னு கேட்டேன். டேய், அவ என்னடா சொல்ல போறான்? இதே மாதிரி நான் அவகிட்டயும் நேரடியா வாய் விட்டு கேட்டுட்டேன். எங்க அண்ணன் யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். இல்ல சிவபாலா, நீ யாரு? என் தங்கச்சி புள்ள. என் தங்கச்சிக்கும் இதுதான் ஆசை. ஏன் எனக்கும் இதுதான் ஆசை. நீங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பசங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்மளுக்குள்ளேயே போயிடும். அந்த ஆசை எனக்கு இருக்காத ஐயா?
அதான் கேட்குறோம், உனக்கு சம்மதமா இல்லையா? உங்களுக்கு இதுல சம்மதமா அத்தா? இல்லத்தான், உங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்ல. ஏன்னா ஒருவேளை நிஜமாவே விருப்பம் இருந்திருந்தா முதல்ல நீங்க என்கிட்ட தான் கேட்டிருப்பீங்க. இல்லடா, அது வந்து அக்கா தெரியுது, அம்மா வந்து சண்டை போட்டோம் அத்தான் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப நீயே மாமாவை கம்பல் பண்ணதுனால தான் என்கிட்ட வந்து விருப்பத்தை கேக்குறாங்க. அப்படியே இருந்தாலும் அத பத்தி உனக்கு என்னடா? உள்ள வலிக்குதுக்கா. உண்மையாவே அத்தா மனசுல இருந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தா அது வேற விஷயம். ஒரு கம்பல்ஷனுக்காக என் விருப்பத்தை வந்து கேட்கறது எனக்கு பிடிக்கலக்கா. இல்ல சிவபாலா, சம்பவம் பாட்டுக்கு ஏதோ ஒரு அத்தான் வீராவை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவனுக்கே கட்டி கொடுக்கட்டும் மாமா, எனக்கு வேண்டாம். டேய், இது கல்யாண விஷயம்டா, இதுல போய் நீ ஈகோ பார்க்கலாமா? சிவபாலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சாரிக்கா, நான் வரேன். ஏஎஸ்பி மேடம்க்கு சொல்லி வைப்போம். சொல்லுங்க சார், என்ன இந்த நேரத்துல? மேடம், ஒரு விஷயத்தை கையில எடுத்துட்டா அது முடிக்கிற வரைக்கும் நாம தூங்க கூடாதுல்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்னன்னு சொல்லுங்க சார். மேடம், உங்களுக்கே தெரியும், அந்த சம்மத்துக்கு உங்க மகன் கௌதம வீராவுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை. பின்ன பெரிய இடம்னா சும்மாவா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கழுத, அவன் அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களும் அந்த வினா போன வைக்குண்டமும் சும்மா விட்டுதாங்களா? என் மகன் சிவபாலனுக்கு தான் வீராவை கட்டி கொடுக்கணும்னு அந்த விரும்பையில சுத்தி சுத்தி அவன் மண்டைய குட்டிக்கிட்டே இருக்காங்க. சண்முகம் மனசு மாறிட மாட்டான்ல? அவன் மனசு மாறிட்டா நான் கிட்டுருவேனா? என்ன சொல்றீங்க, புரியலையே. மேடம், அவன் சிவபாலனுக்கு தான் வீராவை கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா என்ன செய்யணும்? நான் இப்ப என்ன செய்யணும்? நேர என் மகன் சிவபாலன்கிட்ட வரணும். வந்து ஏன் தங்கச்சி நீ கட்டிக்கிறியான்னு சம்மதம் கேட்கணுமா வேண்டாமா? ஓ, அப்படின்னா அந்த அளவுக்கு போவானா அந்த சண்முகம்? வீட்டுல இருக்கிற தொந்தரவு தாங்காம சப்போஸ் அந்த முடிவுக்கு வந்தான்னு வச்சுக்கிங்க, அப்ப அவன் என் மகன்கிட்ட தானே வந்து நிக்கணும். மனசு மாறினா அங்கதானே வந்து நிக்கணும். அந்த இடத்துல தான் நான் ஒரு குழிய வெட்டி அதுக்குள்ளார நல்ல திக்கு 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 திக்குன்னு எரிய விட்டுருக்கேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அது வேற ஒண்ணும் இல்ல, என் மவன் மண்டைய கழுவி அந்த சண்முகம் உன்கிட்ட வந்து வீராவை கட்டிக்குதியான்னு கேட்டா முடியவே முடியாதுன்னு சொல்லிடலேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ரியலி? ரியலி தான் மேடம். என் மவன் வேண்டான்னு சொல்லிடுவான், அது சமூகத்துக்கு சக்கடிக்குவேன். அட பரவாயில்லையே மேடம், என் மவன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா அதே நேரம் கௌதம் தான் சரியான மாப்பிள்ளைன்னு நீங்க திரும்ப திரும்ப சமூகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரியல சார், நான் எப்படி அவன்கிட்ட பேச முடியும்? ஐயோ மேடம், நேரடியா பேசணும்னு சொல்லல மேடம், மறைமுகமா சில பல சித்து வேலைகளை செஞ்சு அவன்ட்டு இதை காட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுதேன். புரியல, தயவு செஞ்சு சுத்தி வளைச்சு பேசாம நேரடியாவே பேசிருங்க சார். இத பாருங்க மேடம், நம்ம கௌதம் தம்பி இருக்கார்ல, அவரு வீராவை கட்டிக்கணும்னா அந்த சமூகத்திட்ட மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த பிக்காளி குடும்பத்தையே அவரு கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றீங்க? மேடம்,
வீராவை கௌதம் தம்பி ரொம்ப ஆழமா டீப்பா லவ் பண்றாருன்னு திரும்ப திரும்ப அந்த சமூகத்துக்கு முன்னாடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுது சார், என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன வேணா செய்யுங்க, அது ரொம்ப சில்லித்தனமா இருந்தா கூட தப்பில்லை. ஏன்னா லவ் பண்றவங்க பாருங்க எப்ப பாரு சில்லித்தனமா தான் நடந்துப்பாங்க. என்னத்தையாவது செஞ்சு அந்த சம்மூத்தியும் அவன் குடும்பத்தையும் இம்ப்ரெஸ் பண்ண சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். அப்படித்தேன். ஓகே சார், நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார்.